எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் இப்போதைய முதல்வருமான ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து முந்தைய அதிமுக ஆட்சியில் மேல்முறையீட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, 2017ஆம் ஆண்டு அதிமுகவில் பன்னீர்செல்வம் அணி உருவானது. 18 எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக செயல்பட்டது, அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்தியது முதலியவற்றை சுட்டிக்காட்டி ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடும் என்ற காரணத்தால் இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்திய அரசமைப்பின் படி பதவிக்காலம் முடிந்ததும் சட்டமன்றம் கலைந்து விடுகிறது. நிலுவையில் உள்ள மசோதாக்கள், உரிமை மீறல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் காலாவதியாகி விடுகின்றன என பல்வேறு உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் தெரிய வருகின்றன. எனவே இப்போதைய சட்டமன்றம் இந்த விவகாரத்தை விசாரிக்க முடியாது. உள்நோக்கத்துடன் உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது. முந்தைய உரிமைக்குழு தலைவராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் இப்போதும் உரிமைக்குழு உறுப்பினராக நீடிக்கிறார். எனவே அவர் இந்த குழுவை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்று திமுக தரப்பில் வாதிடப்பட்டது. பொள்ளாச்சி ஜெயராமன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி, குழுவின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்தாலும் நிலுவையில் உள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், மசோதாக்கள் காலாவதியாகலாம், ஆனால் உரிமை மீறல் போன்ற நடவடிக்கைகள் எப்படி காலாவதியாகும்? அந்த நடவடிக்கைகள் முடிவுக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்று கூறி வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.